இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடேபிள் புலாவ். காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி போட்டு எப்படி புலாவ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூட நீங்கள் தொட்டுக்க வந்து சிக்கன் ஆர் மட்டன் நான் சோயா சங்க்ஸ் வச்சு சாப்பிட்டேன். முதல்ல எடுத்த உடனே பாத்திரத்தில் நல்லா சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் அதெல்லாம் போட்ட உடனே கொஞ்சம் பச்சை மிளகாய் நீட்டாக நறுக்கி அது கூட வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும், ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போன உடனே கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து காலிஃப்ளவர் நம்ம சுடு தண்ணியில் சும்மா போட்டு எடுத்தோம், அதை வேக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காய் பாலில் இங்கே வேக வைப்போம். அதை நல்லா கிண்டிட்டு அப்புறம் வேக வச்சுருந்த சுண்டல், இந்த பச்சை பட்டாணியை நல்லா குக்கரில் 7-8 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் தேங்காய் பால், தண்ணிக்கு பதில் நம்ம தேங்காய் பால் தான் பயன்படுத்துவோம். ஸோ எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி அதை நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து நம்ம தம் வைக்க போகிறோம். அதுக்கு நான் தவா வச்சு அது மேலே ஒரு வெயிட்டான பொருளை வச்சு இறக்கினா டேஸ்டான புலாவ் ரெடி. இதில் என்ன மிஸ்டேக்னால் நான் வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு அது ரொம்ப ப்ரௌன் கலர் ஆனதுனால ப்ரௌனாக வந்துருச்சு சாதம், இல்லைனா ஒயிட் கலரில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.